Good afternoon, all. I am Dr. Jayanti on behalf of PSNA College of Engineering and Technology, PSNA Hostel, and Department of Biomedical Engineering, with a great pleasure to welcome our Honorable Pro Chairman RSK Raghuraman Sir, Principal Dr. D. Vasudevan, absentia. I welcome the initiator of this program, Mr. S. Mohan Das, PSNA Hostel Manager, and also I thank for his support of this event. I welcome. Good afternoon, all. I am Dr. Jayanti on behalf of PSNA College of Engineering and Technology, PSNA Hostel, and Department of Biomedical Engineering, with a great pleasure to welcome our Honorable Pro Chairman RSK Raghuraman Sir, Principal Dr. D. Vasudevan, absentia. I welcome the initiator of I welcome all the faculty members, students, hostel, deputy wardens, associate warden, and hostel employee from PSNA College of Engineering and Technology, and our special welcome to Dr. T. Rajendran, additional warden of PSNA College Hostel. I would like to welcome all the participants from various colleges for this webinar on psychology support and mental health management. I cordially welcome our chief guest Dr. C. Karthiban, Pushpa Physio and Counseling Center, Dindikkal. He is well known to everyone. He is a psychologist and physiotherapist having more than 20 years of experience in this field. He is running his own dispensary at Dindikkal. உலகையே ஆட்டிப்படைத்து வரும் கரோனா தமிழ்நாட்டில் தனது முகத்தை காட்டி வருகிறது. ஊரடங்கால் வீட்டில் முடங்கி கிடக்கும் இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர். இதனால் அவர்களிடையே பதற்றம், பயம், கோபம் உள்ளிட்ட உளவியல் பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. நவீன உலகில் பாதி பேருக்கு நேரமே போதவில்லை, மீதி பேருக்கு நேரத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை. போர் அடிக்கிறது என்னும் சொல் நவீனம் கண்டதாகும். நமது நேரம் நமக்கானது தான். ஆம், நமது நேரம் நமக்கானது தான். நமது பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் மனநல நோக்கில் பொழுதை கழிப்பது எப்படி என்பதையும், கரோனாவால் ஏற்படும் மன சிக்கல்களை களைத்து மக்களுக்கு ஆலோசனை வழங்க நம்மிடையே கலந்துரையாட வந்துள்ளார் டாக்டர் சி. கார்த்திபன். இந்நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும் மீண்டும் வரவேற்று இத்தருணத்தை டாக்டர் சி. கார்த்திபன் அவர்களை உரையாட அழைக்கிறேன். வெல்கம் யூ சார். கேக்குதா? எதுவுமே கேட்கல. ஆடியோவே இல்லையே. ஆடியோ ஆஃப்ல வச்சிருக்காரு. வணக்கம். இந்த அற்புதமான மழை நேரத்துல உங்க முன்னாடி நான் உரையாடுறதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேரு டாக்டர் சி. கார்த்திபன். நான் வந்துட்டு பிசியோதெரபி மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். நமது பிஎஸ்என்ஏ குழுமத்துல வந்துட்டு 2012 இருந்து 2018 வரைக்கும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா வேலை பார்க்குற எனக்கு பெருமையான விஷயம் கிடைச்சிச்சு. என்னோட பணிச்சுமை காரணமாக தொடர்ந்து நாங்க வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் அந்த குடும்பத்தோட வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அற்புதமான உறவுகள் இருக்க போய் தான் வந்துட்டு எல்லா விதத்திலுமே எந்த பங்களிப்புலையுமே என்னைய ஒரு முதல் ஆளா கூப்பிடுறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி, மனம் நிறைந்த மகிழ்ச்சி. முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம பயோமெடிக்கல் ஹெச்ஓடி ஜெயந்தி அவங்க வந்துட்டு எனக்கு உடன்பிறவா சகோதரி மாதிரி.
எந்த ஒரு நல்ல விஷயங்களையுமே என்கிட்ட நிறையபடியா பகிர்ந்துக்குவாங்க. அவங்க எப்ப என்னென்ன விஷயங்கள் என்கிட்ட கேட்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படி, அவங்களோட அப்ரோச் அப்படி. எப்பயுமே வந்துட்டு ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட, எப்பயுமே வந்துட்டு பொதுநல நோக்கோட இதை நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஆரம்பம் தான் வந்து இன்ன வரைக்கும் அவங்க கூட எனக்கு பணியாற்றுறதுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு நம்மளோட முக்கியமா இப்ப தலைப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் பிளஸ் வந்துட்டு மென்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு மனசுதான் வந்து ஒரு மனிதனை வந்துட்டு நிர்ணயிக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம உடம்புல இருக்க ஆரோக்கியம் எல்லாமே சேர்த்துதான் வந்து நம்ம நிர்ணயிக்குது. ஆனா வந்து மனசுதான் ஆரோக்கியத்திலும் சேர்த்து நிர்ணயிக்குது. ஹெல்த்தோட டெபினிஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு WHO ஹெல்த் டெபினிஷன் என்ன அப்படின்னா ஹெல்த்தை பத்தி ஹெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் மென்டல் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங். அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அற்புதமான மனநலமையில இருக்கிறீங்க, அந்த அற்புதம் வந்துட்டு உங்க உடல்ல பிரதிபலிக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு WHO டெபினிஷன். அப்ப வந்து உங்க மனநலம் வந்து நல்லா இருந்ததுன்னா தான் உங்க உடல்நலம் வந்துட்டு அற்புதமா நம்ம வந்து வச்சுக்க முடியும். இப்ப நம்ம எல்லாமே சொல்றோம், இது எவ்வளவோ நோயை பத்தி நம்ம பாக்குறோம், அந்த நோயோட தாக்கம் நம்மள வீட்டுக்கு வரைக்கும் வந்துருமான்றதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா வந்துட்டு அதுக்கு மீறி வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம மனசுல இருக்குன்றத நம்ம மறந்துடலாம். மனசுல என்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்கிக் எனர்ஜி அப்படின்னு. அந்த சைக்கிக் எனர்ஜி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு எதையுமே வந்துட்டு நேர்மறையா யோசிச்சுக்கிட்டு எப்பயுமே சந்தோஷமான ஒரு மனநிலைமையில, எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலைமையில, எப்பயுமே பரவசமா இருக்கிறவங்க, எப்பயுமே வந்துட்டு யாருக்கிட்டையும் எந்த பகையும் சண்டையும் வச்சுக்காதவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கையாவே அந்த லிபிடோங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது வந்துட்டு ஒரு கதையோ கற்பனையோ கிடையாது, இது அறிவியல்பூர்வமான ஒண்ணு. நாம் அப்படிங்கிறது உடல்ன்றது ஒரு நாம், மனசுங்கிறது நம்ம நாம், இன்னொரு நாம் ஒண்ணு இருக்கு நம்மளுடைய அதிர்வலைகள். நம்ம எந்த அளவுக்கு மனசுல வந்து என்ன விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த அதிர்வலைகள் வந்து நம்மளை சுற்றியே இருந்துகிட்டே தான் இருக்கும். The psychological waves around you is positive, means you attract positive people, positive events, positive place. உங்களை சுற்றி இருக்கிற அந்த அதிர்வலைகள் வந்து எதிர்மறை, அதாவது நெகட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நிச்சயமா வந்து உங்க வாழ்க்கையில வந்து நெகட்டிவான நபர்கள், அதாவது வந்துட்டு எதிர்மறையான நபர்கள், எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான இடங்கள், அதைத்தான் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து இருப்பீங்க. இதுதான் சைக்காலஜில ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு வந்து பகவத்கீதையோட ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. வெள்ளத்தனைய மனவீட்டம் வாங்கத்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல வந்துட்டு எவ்வளவு தண்ணி மேல இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பூ வந்து உயரமாகவும் அழகாகவும் தெரியும். தண்ணி குறைய 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 என்னன்னா அந்த தாமரையோட வேர் வந்து சேத்துல செதஞ்சு அந்த மழை விரிகிறப்பே வந்துட்டு அந்த அழகே வந்துட்டு பரிபூர்ணமா போயிடும். அப்ப மனசுங்கிறது வந்துட்டு அந்த தண்ணி மாதிரி. நம்ம மனசு எவ்வளவு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த தாமரை பூங்கிற அந்த உடம்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதான் வெள்ளத்தனைய மலரீட்டம் மாதட்டம் உள்ளத்தனைய உயிர். இப்படி வந்துட்டு நம்ம மனசு பத்தி மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசு கூட சந்தோஷமா இருந்தா எந்த வியாதியுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது வந்து நவீன மனோதத்துவ அறிவியல் வந்து சொல்லுது. இந்த கொரோனாவுக்கு வந்துட்டு எவ்வளவோ மருத்துவம் சொல்றாங்க. இப்ப முந்தானத்து கூட ஒருத்தர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து மூலிகை மைசூர் பாகு, இது ஒரு மைசூர் பாகு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொரோனாவே ஒரு நாள்லயே போயிடும். எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமாலாம் பார்த்தாங்க. டிவியில அவர் வந்து தைரியமா பேட்டி கொடுக்குறாரு, ஒரு நோட்டீஸ் வேற அடிச்சிருக்காரு. 2020 வந்து அப்துல் கலாம் கண்ட வல்லரசை நம்ம பார்க்கணும்னா என் மைசூர் பாகு சாப்பிட்டாலே போதும், என் மைசூர் பாகை ஏற்றுமதி பண்ணா போதும், அந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு சிறப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகாதார ஆய்வர்கள்லாம் அங்க போய் அது என்னதான் மருந்து போடுறாருன்னு பார்த்து
அது எந்த மருந்துமே வந்துட்டு சித்த மருத்துவத்துக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில் வச்சுட்டாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விஷயமா, சிலர் பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கஷாயம் குடிங்க, அந்த கஷாயம் குடிங்க, எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த மனசுங்கிறது என்ன, இந்த மனசு நம்ம நல்லா இருந்துச்சுன்னா அந்த வியாதி கூட வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு எதிர்ப்பு சக்திய, இந்த வியாதியை நம்மளோட நெருங்கவே விடாத அளவுக்கு நம்ம வந்து எப்படி அற்புதமா இருக்கலாம்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் பார்த்தேன். கொரோனா பரவாம தடுக்கிறதுக்கு அப்படின்னா வந்துட்டு 3 வழி இருக்கு. ஒண்ணு வந்து முகக்கவசம் அணியுது, இன்னொன்னு வந்து தகுந்த இடைவெளி கொடுக்கறது, 3வது வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மீடியாவெல்லாம் க்ளோஸ் பண்றது. இந்த மீடியாவை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தப்பான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒழிக்காத நேரத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு எதிர்மறை சிந்தனையை விட நேர்மறை சிந்தனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு. அப்படி நேர்மறை சிந்தனைகள் நிறைய வரப்ப எந்த வியாதியுமே அவங்கள்ட்ட நெருங்குறதுக்கு கண்டிப்பா, ஏன்னா அந்த ஒரு பாதுகாப்போட நம்ம கோல்கேட் டூத்பேஸ்ட்ல எல்லாம் காட்டுவாங்க ஒரு கிராபிக்ஸ்ல ஒரு பாதுகாப்போட. ஆனா வந்து இது உண்மையான பாதுகாப்போட, அறிவியல் பூர்வமான ஒரு பாதுகாப்போட. நம்மளுடைய வேவ்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை விட நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளவோ லட்சக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வந்து போகும். ஆனா உணர்வுங்கிறது நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், எப்படி நம்மளை யோசிக்கிறோம், நம்ம மகிழ்ச்சியா இருக்கமா, சந்தோஷமா இருக்கமா, பரவசமா இருக்கமா, குதூகலமா இருக்கமா, அப்படின்ற நம்ம உணர்வு பூர்வமா நம்ம இருந்தோம் அப்படின்னாவே எண்ணங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லார் மனசுலயுமே தப்பான எண்ணங்கள் சில நேரங்கள்ல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப எண்ணங்களை பத்தி நம்ம வாட்ச் பண்றதை விட நம்ம உணர்வுகள், நாம இப்ப எப்படி நிலைமையில இருக்கோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி நம்ம மனசு சந்தோஷமா இருக்குது, அந்த சந்தோஷமான மனநிலைமையை நம்ம வர வச்சுக்கிட்டோம்னாவே வியாதி நம்ம கிட்ட நெருங்கவே இருக்காது. அப்ப இந்த மனசை பத்தி கொஞ்சமாவது நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம்ன்றது நல்லா தெரியும். முக்கியமா சொல்ல போச்சு அப்படின்னா வந்துட்டு மனசை வந்துட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. கான்சியஸ், சப்கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ். அதாவது மேல்மனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம் அப்படின்னு. இந்த மேல்மனம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருக்கூடையும் பேசுறது, எல்லாருக்கூடையும் பழகிறது, எல்லாருக்கிட்டையும் விஷயத்தை வந்துட்டு நம்ம கிரகிச்சுக்கிறது, எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த அவங்ககிட்ட கொடுக்கறது எல்லாமே மேல்மனம் தான். இந்த மேல்மனம் தொடர்ந்து வந்து அழுக்கா இருந்துச்சு, தப்பான விஷயங்கள் வகையில நீங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆழ்மனம் வந்து அழுக்காகும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனம் தான் உங்க வாழ்க்கையே நிர்ணயம். நீங்க அதை வந்து குப்பை தொட்டியா மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே குப்பையாயிரும். அதையே ஒரு மலை தொட்டியா மாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே பரவசமாயிரும். இந்த ஆழ்மனம்ங்கிறது வந்து ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. நீங்க என்ன தேய்ச்சி என்ன கேட்டீங்கன்னாலும் அது உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா. ஆனா நீங்க தப்பான விஷயம் கேட்டீங்கன்னாலும் அது தப்பா தான் கொடுக்கும். ஏன்னா ஆள் மனசுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. நீங்க மேல் மனசுல என்ன கொண்டு வந்து அதுகிட்ட கொடுக்குறீங்களோ அதை அதுல முழுசா ஏற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து நினைக்கிறது அற்புதமான ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே நான் வாழ்க்கையில எழுப்புனாலும், என்ன தூக்கத்துல எழுப்புனாலும் நீ என்னவா நினைக்கணும்னு நினைக்கிறப்ப ஒருத்தவங்க லட்சியம் சொன்னாங்கன்னா எப்பயுமே அவன் மனசுல அந்த லட்சியம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த லட்சியப்படிய வாழ்க்கையை அவங்க கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். இப்ப வந்துட்டு சில பேருக்கு வந்து நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, நான் அதுவாகலாம், இதுவாகலாம், கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு டாக்டர் ஆகலாம், முடியலன்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கலாம். இப்படி ஒருத்தவங்களுக்கு பதில் இருந்துச்சுன்னா அவங்க குழப்பமான அலவரிசையை தான் ஆள் மனசுக்கு அனுப்புவாங்க. அப்ப அதுவுமே ஏத்துக்கிட்டு குழப்பமான வாழ்க்கையை தான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஆனா ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறப்ப நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், அதை தவிர எனக்கு வேற எந்த கனவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றப்ப அந்த கலெக்டர்ன்றது ஆள் மனசுல போய் திரும்ப 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 பதிஞ்சு அவங்க கலெக்டர் ஆகக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் அவங்க வாழ்க்கையில இருக்கோ அதெல்லாம் வந்து கொண்டு வரும். ஆனா வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து தெளிவா வந்துட்டு உத்தரவு கொடுக்கணும். ஆள் மனசுக்கு தெளிவான உத்தரவு கொடுக்கணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியில அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஈர்ப்பு விதியில வந்து 3 வகையா சொல்றாங்க. கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள்.
வந்து நீங்க கேட்கணும். நீங்க என்ன வேணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். நான் இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான அந்த அளவரிசையில நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தவங்க தொடர்ந்து ஊக்கமான மனநிலைமை இருக்காங்க. அதாவது நான் ஜெயிப்பேன், ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு ஊக்கமான மனநிலைமை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்கம் வந்தே ஆகும். ஆக்கம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க வாழ்க்கைக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மேல் மனசை நம்ம அழுக்காகாம வச்சுக்கிறதுக்கு, இந்த ஆள் மனசுக்கிட்ட கரெக்டான லட்சியத்தை நம்ம பதியறதுக்கு, அதுக்கு மேல இருக்கிற அந்த பிரபஞ்ச மனம், அதாவது இறைவன் மனம், இறைவன் பத்தி சிந்தனை இல்லாதவங்களுக்கு அது ஒரு இயற்கை மனம். எப்பயுமே இந்த பிரபஞ்ச மனம் திறந்துருச்சுனாவே இந்த உங்க ஆள் மனம் சுத்தமா இருந்து எதிர்மறை எண்ணங்களே இல்லாம அந்த ஆழ்மனம் அற்புதமா வேலை செய்யறப்ப பிரபஞ்ச மனம் தானா சொல்லும். ராமானுஜர் கணித மேதை ராமானுஜருக்கு பல விஷயங்கள், கணக்கு விஷயங்களை அற்புதமா தீர்த்ததுக்கு அவர் எல்லாருமே வியந்து கேட்கிறப்ப அவர் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு பத்திரகாளி தான் உதவுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன அப்படின்னா அவர் 24 மணி நேரம் ஆழ்மனத்துல கணிதம் 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 கணிதம்னு சொல்லிட்டு அவர் பதிச்சு வச்சிருந்தனால அவர் பிரபஞ்ச மனம் அவருக்கு தேவையான பதிலாம் தேவையான நேரத்துல எடுத்து கொடுக்கறது தயாரா இருந்துச்சு. அது நானுங்கிறத அவர் என்னைக்குமே ஒத்துக்கவே இல்லை. இந்த நான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நான்ங்கிறது அகந்தையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள எப்படின்னாலும் இருந்துச்சு. ஆனா நான்ன்றது தன்னம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படினாலும் வாழ வச்சோம். கிறிஸ்தவத்துல ஒரு அற்புதமான வாசகம் இருக்கு, தன்னை தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுகிறான் அப்படின்னா நம்ம தன்னை டிப்ரெஷன்னால தாழ்த்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். தன்னை தாழ்த்து கொள்ளணும் அப்படின்னா நான் நடத்தல, என் இறைவன் என் மூலியமாக நடத்துகிறார், இல்ல என்னுடைய இயற்கை சக்தி என் மூலியமாக நடத்துது, இந்த பிரபஞ்ச சக்தி என் மூலியமா நடக்குது அப்படின்னு பிரபஞ்ச மனத்தோட யார் இணைந்து இருக்காங்களோ அவங்க எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு என்ன முயற்சின்னா நான் சொல்றது இந்த கடுமையான எதிர்நீச்சல்ங்கிறது சில நேரத்துல ஆரம்ப காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மனசு கூட நம்ம நல்லா சந்தோஷமா ஆயிட்டோம்னா எதிர்நீச்சல்ன்றது ஒண்ணு தேவையே இல்லை. அனைத்து அறம் ஆகுல நேரப்பிற அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அந்த மனசோட ரொம்ப சந்தோஷமாவும் நட்பாவும் இருந்தோம்னா இதை தவிர ஒரு உலகத்துல ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சலசலம் தான். மனசோட நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப எதிர்மறை எண்ணங்களை மீஞ்சி அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கவே இருக்காது. அதைத்தான் சொல்றாங்க, இந்த மனசோடைய பகுதிகள் என்ன அப்படின்னா இந்த மனசோடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த 3 விஷயமே இந்த மனசுல இருக்கு. பிளஷர் சீக்கிங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகமனம், இன்டெஃபினிட் டிசையர், எப்ப பார்த்தாலும் இச்சைகளுக்கு ஆட்பட்ட ஒரு மிருகமனம். இம்போசிங் சூப்பர் ஈகோ, எப்பயுமே இறைவன் பண்புகள், இந்த சோசியல்ஸ் கொடுத்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ், இந்த சமூக பொறுப்புகள் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே அதுக்குள்ளேயே தங்களுடைய சிந்தனைகளை வச்சிருப்பாங்க. அது இம்போசிங் சூப்பர் ஈகோ. இது ரெண்டுக்கும் நடுவில் ஈகோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் மனசு. இப்ப இந்த ஈகோ நல்ல ஈகோவா கெட்ட ஈகோவா அப்படின்றது தான் நம்ம ஈகோன்றது பொதுவான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். ஆனா பாசிட்டிவ் ஈகோ, நெகட்டிவ் ஈகோன்னு இருக்கு. நீங்க இம்போசிங் சூப்பர் ஈகோ அப்படின்ற அந்த கடவுள் மனசோட ஒத்து நான் செய்ய எண்ணத்தையே மறந்து என்னுடைய சமூக சேவை, என்னுடைய உயர் சேவை, நான் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே உங்களை பணியாற்றி நீங்க முன்னிறுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ஈகோ பாசிட்டிவ் ஈகோ. ஆனா இந்த மிருகத்தோட அட்டாச் ஆகிட்டு மிருகத்துடைய குணங்கள் எல்லாமே எதிர்மறையான குணம். அதுல முக்கியமான குணம் ஆணவம், நான்கு ஆணவம். அந்த ஆணவத்தோட நீங்க இருந்து அந்த ஆணவத்தோட உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அழிவதான். சோ இந்த பாசிட்டிவ் ஈகோ அண்ட் நெகட்டிவ் ஈகோ, நான்ன்றதுக்கு 2 அர்த்தம். நானுங்கிறது தன்னம்பிக்கை, அது பாசிட்டிவ் ஈகோ. நானுங்கிறது ஆணவம்,
நான் நினைச்சா அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு, அதாவது இந்த வேலையை என்னால சிறப்பா செய்ய முடியும்னு நினைக்கிறது வந்துட்டு தன்னம்பிக்கை. இந்த வேலையை என்னையை தவிர யாருமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு சொலவட சொல்லுவாங்க, ராணுவத்தை விட ஆணவத்தை தான் ஜாஸ்தி. நம்ம இந்த மனசு வந்து ஆணவத்துக்கு உட்பட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா நம்மகிட்ட அடங்கவே அடங்காது. நான்ன்ற எண்ணத்தை வந்து என்னைக்கு வந்துட்டு நம்ம தூக்கி போறோமா, அதாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை கிடையாது, நான் அப்படின்றது ஆணவ எண்ணத்தை தூக்கி போட்டோம்னாவே எதிர்மறை விஷயங்கள் நம்மள்கிட்ட நெருங்கிறது தயங்கும். ஏன்னா வந்துட்டு உதாரணமா நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எல்லார்கிட்டையும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு ஒரு பேராசிரியர் வந்துட்டு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த நான் எழுந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்திரிச்சு அவங்க முன்னாடியே நீங்க தப்பா சொல்லிட்டு தரீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா வந்துட்டு அந்த நான் வந்து தன்னம்பிக்கையாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா, டீச்சர் நீங்க இன்னைக்கு எடுத்த பாடம் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கா இல்ல எந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு புரியல டீச்சர், நீங்க இன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்றது எனக்கு சரியா விளங்கல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் தனவர உணர்வாங்க, நமக்கும் வந்துட்டு சரியான ஒரு வழிகாட்டியை திருப்பி நம்ம வாழ்க்கை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அன்னைக்கு நீங்க வந்து இந்த நானும் சொல்லிட்டீங்க, நீங்க தப்பா பாடம் நடத்துறீங்கன்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமா பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்க மேல எப்பயுமே அவங்களுக்கு நீங்க எவ்வளவு திருப்பி நல்லது பண்ணாலும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மேல உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மனித மனம் ரெண்டுக்குமே வந்துட்டு உதவுது. இந்த தெய்வ மனத்தையும் கொண்டு வரதுக்கு உதவுது. ஆனா மிருகம்ங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எந்த வித பிரச்சனையுமே யாருக்குமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த மிருக மனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வந்து அது எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்தே தீரும். ஒருத்தவங்க வந்துட்டு அதாவது இன்னைக்கு வந்து கல்லூரியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில புத்தகங்கள் சில விஷயங்கள்லாம் படிக்கிறப்ப நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. மாணவர்கள் மத்தியில அந்த மது போதை பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து மிருகத்தை வந்துட்டு அதிவிரைவா தூண்டி விடக்கூடிய ஒரு பயங்கரமான சாதனம். நம்ம சாதாரணமா வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ரசிக்கிறோம், பார்க்கிறோம், அவங்களோட பழகிறோம், நட்பா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு. அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க மது போதையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எனக்காகவே பிறந்த பொண்ணு, இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணுடைய முழு உரிமையும் ஆளுமையும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அதான் பேஷனேட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்பன்சேட்டட் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காலம் நல்லா பழகி எல்லாரோடையும் அன்பா இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒருத்தர் பரவசமா வந்துட்டு பரஸ்பரமா வந்துட்டு நல்ல நட்பாகவும் அன்பாகவும் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது திருமணத்துல முடிகிறது வந்து ஒரு தப்பே கிடையாது. அது காம்பேஷனேட் லவ். ஆனா அந்த பேஷனேட் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிருகத்தனமான ஒரு காலம். எப்பயுமே அதை ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மனசு கிணசெல்லாம் அந்த உடல் கவர்ச்சி, அந்த நளினம், அந்த அழகு அதுல இருந்தா ஆரம்பிக்கும். இந்த பேஷனேட் லவ் வந்து நிறைய எதிர்பார்ப்பு. நான் தான் இந்த உலகத்துக்கு இந்த பொண்ணுக்கு பொருத்தமானவங்க, நான் தான் இந்த பையனுக்கு இந்த உலகத்துல பொருத்தமானவ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஊக்கிட்டே. அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம ஒரு நைட் வந்துட்டு நம்ம போன் பண்ணி அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணு போன் பண்ணி அந்த பொண்ணு எடுக்கலைன்னா அவனுடைய எண்ணங்கள் உடனே என்ன ஆயிருன்னா வேற யாராவது பேசுவாங்களா. இந்த பேஷனேட் லவ் இதுலயுமே வந்துட்டு ஆல்கஹால் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பயங்கர மோசமான விளைவுகள், சந்தேகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஆரம்ப காலகட்டமே வந்துட்டு அந்த காதல் உணர்வே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்குமே பயங்கர கசப்பாகி அது எதிர்காலத்திலயுமே அவங்களுடைய வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள்ல சில பேரோட பேஷனேட் லவ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஏற்படுத்துற அடுத்த திருமண பந்தத்தை கூட பாதிக்கும். அப்ப வந்து அந்த மனசுங்கிற இடத்துல வந்துட்டு எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நம்ம வந்து உள்ள அது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல விஷயங்களா அது பூத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நல்ல வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து ஆகணுங்கிறது வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதியோடைய உண்மையான கருத்து.
உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வள்ளுவர் வந்து ஏதாவது சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளின. நீங்க நினைக்கிறது பெருசாவும் சாதனையாவும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அதே அலைவரிசையில தான் கண்டிப்பா இருந்தா. நினைக்கிறதே வந்து எதிர்மறையாகும். நான் என்ற ஆணவம் வந்துட்டு எப்ப பொய்க்குதோ அப்ப எல்லாம் வந்துட்டு எல்லார் மேலேயும் வெறுப்பு உணர்வையும் அந்த வெறுப்பு உணர்வோட சேர்த்து பகையையும் உங்க மனசுல நீங்க ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் அதுக்குத்தான் பதில் சொல்லும். அப்ப அதிகப்படியான வெறுப்பை வந்து உங்க வாழ்க்கை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல வந்துட்டு தொடர்ந்து வாக்குவாதங்களும் வெறுப்புகளும் சந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதியே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வு ஏற்படும். நிம்மதிங்கிறது என்னன்னு தெரியாம போயிடும். சோ இப்ப எல்லாமே வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் அப்படின்னா, இந்த மனசை வந்து நம்ம சாதமா ஆக்கிட்டா எந்த ஒரு வியாதியுமே வந்துட்டு நம்மகிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மனசோடைய உத்தரவுக்கு மீறி எந்த ஒரு வியாதியுமே உள்ள வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புமே விஞ்ஞானபூர்வமாவே கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பெரும்பாலும் வந்துட்டு இந்த கல்லூரி பருவத்திலையும் சரி, நம்ம சராசரி அதை கடந்து வந்துட்டோம்னாலும் சரி, நமக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு முக்கியமான நமக்கு எல்லா விஷயத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய விஷயம் முதல் நம்மளுடைய கல்வி. அந்த கல்வியோடைய பலம் வந்துட்டு எப்பயுமே நமக்கு தரமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு எப்பயுமே அது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்க இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வ மனம். செல்வ மனம்ங்கிறது வேற, செல்வங்கிறது வேற. செல்வ மனநிலை இருக்கிறவங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு பணமா இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் எழுத்துருவாங்க. தரித்திரம் மாறும், தரித்திர மனநிலை மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செல்வ மனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எப்ப வேணும், உங்க பர்ஸ் அப்படின்னு நிறைய. இப்ப செல்வ மனநிலைனா என்ன? ஒரு கட்டு பணம் எடுத்து நீங்க பாக்கெட்ல வைக்கிறீங்க. அதுல முதல் பணத்தை எடுத்துறப்ப செலவு பண்றப்போ உங்களுக்கு என்ன மனநிலைமை இருக்கோ அதே மனநிலைமை உங்க கடைசி இந்த கட்டுல கடைசி பணம் எடுத்து செலவழிக்கிறப்பையும் அந்த மனநிலைமையில நீங்க இருந்தீங்க, அதோ சந்தோஷத்துல இருந்தீங்கன்னா இதான் செல்வ மனம். இந்த செல்வ மனம் இருக்கவங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவங்கதான் முன்னாடி எப்பயுமே பணம் எடுப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம அட்டாச்மெண்ட் இருந்தோம்னாவே நமக்கு அந்த செல்வ மனம் வந்து ஒட்டிக்கும். அந்த செல்வ மனம் ஜாஸ்தியாக இருக்க 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 நம்ம பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம மனசு வந்து பிரபஞ்சத்தோட தொடர்புள்ளது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து நம்ம ஒரு சூரிய குடும்பத்துல இருக்கோம். இந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். நம்ம இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வரைக்கும் தான் போயிருக்கோம். நிலவோட மறுபக்கம் போய் கூட நம்மளால லேண்ட் ஆக முடியல. விஞ்ஞானி அற்புதமா வந்து சிவன் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மோடி விட்ட பிரதமர் மோடி விட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. அதெல்லாம் நம்ம நேரடியா பார்த்தோம். அவ்வளவுதான் நம்மளுடைய மனித அறிவு. அப்ப பிரபஞ்சங்கிறது வந்துட்டு கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் கொண்ட ஒரு இடம். அப்ப நம்ம ஒரு சூரிய குடும்பத்துல தான் இருக்கோம். அப்ப வந்துட்டு நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம பிரபஞ்சத்தோ நாயகத்தோட பிள்ளைகள். அது இறைவன்ற பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம இயற்கைன்ற பேர் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்ப இந்த பூமி நமக்கு வாழ தகுதி இல்லாம போகுதோ, தகுதி இல்லாம போயிடுச்சு. அப்ப பிரபஞ்சத்துல இதுவும் ஒரு பூமியை நம்ம கடவுள் கண்டிப்பா வச்சிருப்பாரு. இந்த எண்ணங்கள் ஆழமா மனசுல ஓடுச்சுனாவே இந்த நோய் பயமும் மரண பயமும் கண்டிப்பா போயிடும். மரணமும் மங்களத்துவம் தான் அப்படின்ற ஒரு வாசகம் ஒரு பெரிய ஒரு குருஜி சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுனாவே உங்களுக்கு சைக்கிக் பவர், இந்த லிபிடோன்றது சைக்கிக் பவர் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். இதனால எனக்கு மரணம் வந்துருமா, அதனால வந்து கொரோனா வந்து பயப்படவே வேணாம், நீங்க பேசாம போங்க, யாரு கூட வேணா கைய பிடிங்க, யாரு கூட வேணா சிரிச்சு சிரிச்சு பேசுங்க, எப்ப வேணா தூங்குங்க, எப்ப வேணா இருந்துங்க நான் சொல்ல வரல. ஏன்னா உங்க மனசு நல்லா இருந்தா அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரல. மனசு நல்லா இருந்தா மனசு வந்துட்டு எடுக்கிற ஸ்டெப் என்ன பண்ணா முன்னெச்சரிக்கை. என்னை நான் எப்படி பாதுகாத்துக்கணும், என்னை நான் எப்படி அற்புதமா வச்சுக்கணும், என்னை நான் என்னால வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் அற்புதமான மனம். அதாவது வந்துட்டு அவங்களால எந்த நோய் வந்து வராது, அது எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் மனசு சந்தோஷமா இருக்கு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், பரவசமா இருக்கேன், குதூகலமா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், அதனால எனக்கு நிச்சயமா வியாதி வராது அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனா
என்னால அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஒரு மனசுல இருந்துச்சு அப்படின்னாவே இந்த முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் வந்துட்டு நம்ம தொடுற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம கவனமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையாவே ஏற்பட ஆரம்பிச்சு. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு குரல் சொல்றாரு வள்ளுவர், அன்பிலார் எல்லாம். ஒரே ஒரு குரல் இல்ல, ஒரு 1330 குரல் சொல்லியிருக்காரு. அதுல அன்பை பத்தி இது ஒரு பெருமையான குரல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியது, அன்புடையார் என்புமுரியர் பிறர். அதாவது அன்பு இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்க மனசு உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கும். உங்களை பத்தி மனசு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவே பயங்கிறது வந்து இயற்கையாவே உருவாயிடும். அப்ப அந்த சைக்கிக் பவர், அதாவது மனோபலம் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சு. எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு என்ன ஆயிரும், என் படத்துக்கு என்ன ஆயிரும், என் படத்துக்கு என்ன, என் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிரும், என் பிள்ளைக்கு என்ன ஆயிரும், என் வீட்டுக்கு என்ன ஆயிரும், அப்படி எனக்கு 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 நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நிச்சயமா வந்துட்டு நம்ம எந்த அடுத்தவங்களை பத்தி யோசிக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. ஆனா வந்து அடுத்த வரி வள்ளுவர் என்ன சொல்றா, அன்புடையார் என்பும் உயர்த்துறது. இந்த அன்பு மனசு ஃபுல்லா நிறைஞ்சவங்க என் உடம்பா கூட போயிட்டு போகுது, அது அடுத்தவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. எது வந்து வாழ்க்கையோடைய தத்துவத்தை புரிஞ்சவங்க கிடையாது, வாழ்க்கையோட அன்பு அனுபவிக்கிறவங்க. அன்புதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். இந்த அன்பு உங்க மனசு ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சுன்னா உங்களை வந்துட்டு எந்த ஒரு விஷயமுமே பயமுடுத்தாது. அந்த பயமுடுத்தாத விஷயம் உங்க உடம்புல வந்து என்ட்ரி ஆகவே ஆகாது. இந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ், இந்த வைரஸ், பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு உள்ள நுழையுது? இந்த லிபிடோ பவர், என்னால முடியாது, நான் அப்படின்ற ஒரு சுயநலமற்ற ஒரு பயம், இந்த எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து வேகமா உள்ள போயிடும். ஆனா அந்த எண்ணங்கள் இல்லாம முழுமையான அன்பு நிறைந்த எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா எந்த வியாதியுமே போகவே போகாதுன்றதுதான் இயற்கையோட நியதி. இப்ப நம்ம வந்து டிராவின் தியரி ஆஃப் எவல்யூஷன் எல்லாமே படிச்சிருப்போம். மனுஷன் வந்து குரங்குல இருந்துதான் பிறந்தான் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். அப்ப குரங்குங்கிறது, மிருகங்கிறது நமக்குள்ள இருக்குதான் செய்யுது. அந்த மிருகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பண்புங்கிறது ஒண்ணு வந்து பயம். அது பயப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதோடைய சாதனை. அப்ப அதை நம்ம அடக்கல அப்படின்னா வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு அந்த பயத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி உலகத்துல இருக்க எல்லா நோயையுமே நம்ம வாழ்க்கை கொண்டு வந்துடும். எனக்கு சக்கரை வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு சில பேர் பெருமையா பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் அந்த டாக்டர் பாக்குறேன், எனக்கு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பழக்கம் இருக்காங்க. டாக்டரோட பழக்கம் இருந்ததெல்லாம் வந்துட்டு அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட அவங்க நல்லா பழக்கமா இருக்காங்களா, அதுதான் முக்கியம். உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளது. மனசு கூட யாரு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க இயற்கையாவே வந்துட்டு எல்லார் மனசுலயும் ஈஸியா இடம் பிடிச்சுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க மனசோட அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, ஏன் அவங்க முரண்பாடு மிகுந்த எந்த விஷயமே மனசுக்கு கொண்டு போகல. இயற்கையா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, அதை மட்டுமே அவங்க மனசு கொண்டு போயிருக்காங்க. அது முக்கியமான விஷயம் அன்பு. அதுக்கு அடுத்த விஷயம் நன்றி உணர்வு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த விஷயம் ஆள் விருப்பம், பர்னிங் டிசைர். நான் இது ஆகணும், இப்படித்தான் ஆகணும், இந்த பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு ஆழமான விருப்பம். அடுத்து வந்து பரவசம். எப்பயுமே எந்த ஒரு விஷயமே செய்யற விஷயத்துல எல்லாத்துலயுமே சந்தோஷமா இருந்தோம்னா அந்த விஷயத்துக்கு வந்து பல 100 மடங்கு நம்ம வந்து சக்தி கொடுத்தோம். சாப்பிடுறப்ப ஒருத்தவங்க வந்து அவசரமா டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கலன்றது மட்டும் கிடையாது, அந்த சாப்பாட்டுக்குரிய சத்தம் வந்து அவங்க உடம்பு ஏற்றுக்காம போறதுக்கு எல்லா வழியும் பாக்குறாங்க. இந்த 5 புலங்களும் வந்துட்டு என்ன வேலை செய்தோ அதை சந்தோஷமா செய்யறப்ப பரவசம். அது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி. அதான் டீ மெடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ல ஒரு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜப்பான்ல அது ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க. ஒரு கப்பு டீயை எடுத்து அவ்வளவு அற்புதமா பரவசமா வாயில வச்சு ஒவ்வொரு துளியும் அந்த 5 புலங்களும் நம்ம அனுபவிச்சு குடிக்கிற மாதிரி குடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்து டீ மெடிடேஷன் அப்படின்னு. அப்ப எல்லா விஷயத்திலயுமே நமக்கு கிடைச்ச எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும்.
இந்த thankfulness வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இந்த thankfulness இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு you cannot gain anything in the life. என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்ட உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. அதாவது வந்துட்டு ஒருத்தர் செஞ்ச உதவிய நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு எந்த விதத்திலயுமே அதுல வந்து புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு இந்த கடவுள் நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்களை படைச்சு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம நன்றி சொல்றதுக்கே நமக்கு வந்துட்டு இந்த 24 மணி நேரமும் பத்தாது. காலையில நம்ம கை கால் நம்ம எப்ப பார்த்தாலும் எந்த உறுப்பு வந்துட்டு கஷ்டப்படுதோ அப்பதான் அந்த உறுப்பை நினைக்கிறோம். ஆனா நல்லா இருக்கப்ப அந்த உறுப்பு நன்றி உணர்வு சொல்றோமா? காலையில எந்திரிச்ச உடனே இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது இந்து மதத்துல இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியா சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்மளும் காலையில எந்திரிச்சு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் இதை கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே, நன்றி கடவுளே, நன்றி கடவுளே, நன்றி கடவுளேன்னு நம்ம தொடர்ந்து சொல்ல 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 அதிகமான நன்றிகளை நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கு நம்ம கடவுள் எல்லா சந்தர்ப்பத்தையும் கொடுப்பாரு. எதுக்குமே சரியில்லை சரியில்லை சரியில்லை, காலையில எந்திரிச்சு என்னடா விடிஞ்சிருச்சு, 7 மணி ஆயிடுச்சு, இப்படி எந்திரிக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையை நீங்க கவனமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தொடர்ந்து எரிச்சல் விட்டுற விஷயம் தான் கொடுத்துட்டே இருப்பாரு கடவுள். அப்ப அந்த நன்றி உணர்வுங்கிறது வந்துட்டு மனநிலைமையை வந்துட்டு அற்புதமா வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல். பரவசம். இப்ப பரவசம் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒண்ணு ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா வந்துட்டு செக்ஸ், இதை பத்தி தான் நம்ம யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். ஆனா சராசரியா ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் பரவசமா ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவ்வளவு அற்புதமாயிரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஹார்மோன் வந்துட்டு நமக்கு இந்த பரவசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். டோபமைன், செரட்டோனின், என்டார்பின், ஆக்சிடாக்சின். இப்ப வந்துட்டு டோபமைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்ப எப்ப நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அப்பெல்லாம் வந்து அதிகமா சொல்லணும். இப்ப காலையில எந்திரிச்சோடனே நம்ம வந்துட்டு எந்திரிச்சோடனே விடியலை பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரிய உதயத்தை பார்த்தோம்னா ஒரு பரவசம். அற்புதமா நம்ம பெட்டெல்லாம் மடிச்சு வச்சு நைட் எல்லாம் கத்தர கோலமா படுத்து திருப்பி திருப்பி படுத்திருப்போம். அப்ப பெட்டெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி நம்மளே ஒரு அருவருப்பு ஏற்படுத்தும். இப்ப எந்திரிச்ச உடனே நம்ம முதல் செய்யறது என்னன்னா இந்த பெட்டை மடிச்சு வச்சு இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்த அருமையான தூக்கத்தை கொடுத்து நன்றி நன்றின்னு ஒரு பரவசமான ஒரு ஃபீலிங் ஆரம்பிச்சோம்னா அடுத்து ஒவ்வொரு விஷயமும் அன்றாட வந்துட்டு நம்மளுக்கு வந்து காலையில வந்துட்டு குடிக்கிற ஒரு கப் காஃபில இருந்து ஆரம்பிச்சு காலையில வந்து காஃபி டீ வந்து குடிக்கவே கூடாதுன்றது வந்து நவீன விஞ்ஞானம் சொல்லுது. காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தண்ணியாவது வெறும் வயிற்றுல குடிச்சாதான் உள்ள இருக்கிற எல்லா உணர்வுகளும் அற்புதமா செயல்படணும் அப்படின்றது என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் சொல்ற ஒரு முதல் விஷயம் தான். அது கூட வந்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து சீரக தண்ணியா குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சீரகம் வந்து சீரகம் அப்படின்னா வந்து நம்ம உடம்பத்தை வந்து சீராக்குறது தான் அதோட வேலை. அதனால சீரக தண்ணி நிறைய குடிக்கிறப்ப வந்துட்டு சீரகம் நிறைய சேர்க்கிறப்ப உடம்பு நல்லா இருக்கும். ஸோ அது காலையே பரவசமா இருக்கணும் அப்படின்னா அந்த காலை உணவே நமக்கு பரவசமா இருக்கணும். இந்த காலை நேரமே பரவசமா இருக்கணும். ஏதோ ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு உடற்பயிற்சி நிச்சயமா வந்து காலை நேரத்தை வந்து இன்னமும் நம்மள பரவசமா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த செரட்டோனின் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம எல்லாரும் கூட மகிழ்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து தானாவே அது சொல்லிட்டே இருக்கும். இந்த ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே ஒரு செரட்டோனின் வந்து ரேப்பிட்டா சொல்லணும், பயங்கரமான மகிழ்ச்சியில இருப்பாங்க. ஐயா இந்த உலகமே என் கீழே தான், நான் நினைச்சா வந்துட்டு இது நடத்திடுவேன், நான் அடுத்த வருஷமே ஒரு பெரிய வீடு கட்டிடுவேன், நான் பெரிய அமைச்சர் ஆயிடுவேன், நான் பெரிய முதலாளி ஆயிடுவேன், நான் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவேன் சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இந்த ஆல்கஹால் வந்து உள்ள போறப்ப அந்த செரட்டோனின் வந்து நம்ம நல்லா வந்துட்டு அந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த டோபமைன் வந்து நிறைய சுரக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து பயங்கரமா அது வந்து நம்மள ஒரு பெரிய ஆளா வந்துட்டு தான் நான் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் காட்டும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே யாருக்கிட்டடா எவ்வளவு பணம்டா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பர்ஸ் ஆரம்பிக்கும். அப்படியே டோபமைன் வந்து குறையும். அடுத்து வந்துட்டு தேவையில்லாம இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டோமோ, இதை நம்ம எப்படி காப்பாத்துவோம் அப்படின்றப்ப இன்னமும் சேர்க்கணும். அப்ப காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா வந்துட்டு அவங்களால படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாது. ஏன்னா முழுசா வந்துட்டு அந்த டோபமைன் வந்து டெஃபிஷியன்சி ஆயிடும். டோபமைன்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆனா வந்து அதிகப்படியா அது சுரக்கிறப்ப
நிச்சயமா வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு மோசமான விளைவுகள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அன்பு கலந்த, அதாவது வந்து ஒரு அற்புதமான உறவுல, ஒரு நட்புக்குரிய உறவுல, ஒரு அன்பு கலந்த ஒரு உடல் சேர்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா டோபமைனை வந்து அதிகமா சொல்லுவாங்க. ஆனா அந்த மிருகத்தனமான அந்த உடல் சேர்க்கை, அதாவது வந்து போதையில் ஆட்பட்டாவோ இல்ல வந்து தப்பான உறவுகள்லயோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு செரட்டோனின் ராபிடா தூங்கினாலும் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா வந்து குற்ற உணர்வு உங்களை ஆக்கப்பை இந்த இல்லீகல் செக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு தற்கொலைக்கு இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் டோபமைன் வந்துட்டு அப்படியே ரேபிட் டிக்ரீஸ் ஆஃப் டோபமைன் ஆயிடுச்சுன்னா உங்க மனசு வந்து மோசம். அப்ப வந்துட்டு இந்த கல்லூரி வாழ்க்கையில வந்துட்டு இந்த நட்பு, இந்த வளையம், இந்த காதல் அப்படிங்கிறது 3 விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த நட்பு வளையம்ங்கிறது வந்துட்டு உங்களை எல்லா விஷயத்துலயுமே காப்பாற்றும். ஆனா இந்த ப்ரீமெச்சூரல் செக்ஷுவல் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க மனசாட்சியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு கரையை ஏற்படுத்தும். அதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசி பார்ப்போம். ஆனா அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்றது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ வந்துட்டு மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பரவசமா இருக்கிறத பாசிட்டிவ் வேவ்ஸ் கொண்டு வரும். நம்ம பரவசம்ங்கிறத நெகட்டிவ் வேவ்ஸ் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது ஒன்ஸ் டெபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா, டோபமைன் டெபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்களை வந்து மோசமான மனநிலைமை கொண்டு போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குதூகலம், மகிழ்ச்சி எல்லாமே வந்துட்டு இந்த டோபமைன் இன்ஃப்ளூயன்ஸ்டு மேட்டர் தான். அற்புதமா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வந்துட்டு நல்லபடியா பாசிட்டிவ் வேவ்ஸா நம்ம டோபமைன் எப்பயுமே அற்புதமா வந்து சுரக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதாவது ஒண்ணும் இல்லை, எப்பயுமே ஒரு சந்தோஷமான மனநிலைமை வச்சுக்கிறது, எப்பயுமே வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்றத வந்துட்டு இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் அறிவு அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து இயற்கையாவே இந்த செரட்டோனின்லாம் இன்சுலின்லாம் டெபிஷியன்சிலாம் ஆகவே சில பேர் அதுவும் சொல்லுவாங்க ஓவரா சந்தோஷமா இருந்தேன்னு சரி அவங்களுக்கு ஓவரா சோகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓவரா சந்தோஷமா இருந்து அதே அலைவரிசையில நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் தான் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் உண்மை. இதுதான் சைக்காலஜி சொல்ற அறுதியிட்ட உண்மை. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ற ஈர்ப்பு விதின்னு சொல்றது வந்து முக்கியமான ஒண்ணு. இப்ப பாத்தீங்க அடுத்த ஹார்மோன் என்ன அப்படின்னா வந்துட்டு செரட்டோனின். இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்துட்டு எப்போ வந்து ரொம்ப சுரக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் டார்கெட் இருந்துச்சுன்னா, லட்சியம் நான் முன்னாடியே சொல்றேன், பேர்னிங் சென்சேஷன். இந்த பேர்னிங் டிசைர்ஸ், இந்த பேர்னிங் சென்சேஷனோட ஒரு பேர்னிங் டிசைர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த செரட்டோனின் வந்து அதிகப்படியா வந்து சுரக்கும். அதே மாதிரி சில டைம் வந்துட்டு சிலருக்கு நம்ம எதிர்பாராத விதமான பரிசுகள் கொடுக்குறப்பையும் இல்ல எதிர்பாராத பாராட்டும் பரிசு நமக்கு கிடைக்கிறப்ப இந்த செரட்டோனின் இருக்கும். இப்ப யாருக்கு பரிசு பாராட்டும் கிடைக்கும்? நீங்க மக்களோட மக்கள், அதாவது வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு காலகட்டத்துல பாராட்டு பதவி எல்லாமே கிடைக்கும். அன்னைக்கு எலெக்ஷன்ல ஒரு டெபாசிட் தோத்து போயிட்டாருன்னா அடுத்த நாள் ஒரு காக்கா கூட அவர் வீட்டுல இருக்காரு. அதோட அவருடைய செரட்டோனின் எல்லாம் க்ளோஸ் ஆகி அவருக்கு பெரிய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா ஒரு நல்ல அரசியல்வாதி எப்பயுமே மக்களோட மக்களாவே இருக்கிறாரு. அவர் பதவி பத்தி கவலையே படல. அவருக்கு வந்து எப்பயுமே அந்த பாராட்டும் மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு அந்த செரட்டோனின் டெபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அவர் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்புறம் முக்கியமான ஹார்மோன் வந்து நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது வந்துட்டு என்டார்பின் ஹார்மோன். இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து எப்பெல்லாம் சுரக்கும்? நல்லா சிரிக்கிறது, கல்லன்னு நம்ம எது எடுத்தாலும் வந்துட்டு வாழ்க்கையை வந்து சிரிச்சுப்பாங்க. ஏதோ ஒருத்தவங்க வந்துட்டு வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அதையே சிரிப்பா யோசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இந்த என்டார்பின் ஹார்மோன் நல்லா சுரக்கும். அதே மாதிரி என்டார்பின் ஹார்மோன் வந்து நிறைய விளையாடுறது, குழந்தைகள் தான் விளையாட்டு அப்படின்னு கிடையாது. இப்ப எல்லாருமே புரிஞ்சிருச்சு விளையாட்டோட முக்கியம். யாராவது ஒரு பேட்டை தூக்கிக்கிட்டு வெளியில போறவங்க சராசரியா எல்லா இடத்துலயுமே இப்ப நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வாக்கிங் போறவங்க இந்த கொரோனா வைரஸ்னால வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விளையாட போறவங்க முடியாம வாக்கிங் போறவங்க இப்ப எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அட்வைஸ் என்னன்னா வந்து யார் கிட்ட எல்லாம் மொட்டை மாடி இருக்கோ ஒரு 8 போட்டு, பெரிய 8 போட்டு அந்த 8 வடிவத்திலேயே வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே நீங்க விளையாட போறது, நீங்க கிரவுண்ட்ல நடக்கிறது, இது எல்லாமே பேரலா உங்களுக்கு எல்லா எனர்ஜியுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமா சொல்றாங்க. அதனால
எல்லாரும் ஒரு பெயிண்ட்ல பெரிய எட்டா ஒண்ணு மாடியில போடுங்க. கொரோனால வந்து வெளியில போக முடியலனாலும் மாடியில நல்லா நடைபயிற்சி செய்யும். அது அற்புதமா உங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து எதிர்விக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்துட்டு நல்லா சிரிக்கணும். எல்லா விஷயத்தையுமே வந்து சிரிச்சு பழகிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்த கூட ஒரு சின்ன ஜோக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீட்டுக்காரமா வந்துட்டு காலையில வந்துட்டு எனக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன் நீங்களே தேய்ச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னாரு அரைக்கி தேய்ச்சி விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அரைக்கினா தேய்ச்சும் தேய்ச்சி விடலாம். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டுக்காரமே கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ வாழ்க்கை வந்து ஹியூமரிஸ்டிக்கா எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அவங்க கொஞ்ச நேரம் மறப்பாங்க, ஆனா நம்ம அதுக்குள்ள சிரிச்சுக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க விலைக்கு சொல்லி அவங்களுக்கு வேற ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்க வச்சிடலாம். அப்ப வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சிருந்தா தான் இந்த என்டார்பின் ஹார்மோன். அப்புறம் வந்து ஆக்சிடாக்ஸ், இந்த லவ் ஹார்மோன், இதுதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்பில்லாத அன்பு கொடுக்கறப்ப இந்த ஆக்சிடாக்சின் வந்து அற்புதமா சுரக்காங்க. இன்னைக்கு தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவ சேவையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆக்சிடாக்சின் இயற்கையாவே நல்லா சுரக்கும். சிடுமூஞ்சி இல்லாத ஒரு டாக்டரா இருந்தாருன்னா அவருக்கு வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு ஆக்சிடாக்சின் நல்லா சுரக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்றோம், இந்த மக்களை வந்து சிரிப்பு உண்டு பண்றோம், மக்களை ஆரோக்கியமாக்குறோம், மக்கள் மகிழ்ச்சியை கொண்டு வரோம் அப்படின்ற எண்ணமே அவருக்கு வந்துட்டு அவருடைய ஆரோக்கியத்தை மேற்பட்டு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் வந்துட்டு எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதிகப்படியா சொல்லுவோம். அதே முகம் தெரியாத மக்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆக்சிடாக்சின் கோஸ் டு பீக். ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு உங்க மனசு போயிடும். அப்ப அப்படி இந்த வித பவுண்டேஷன்லாம் இருக்கிற ஒரு நல்ல மனசுக்கு வியாதிகள் அப்படிங்கிறது வந்து அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி. இப்ப வந்துட்டு எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது எல்லாம் என்ன, இந்த மனசு வந்து இப்ப நல்லா இருக்கிறதுக்கு எல்லா விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். முதல் அன்பு, அப்புறம் நன்றி உணர்வு, அப்புறம் வந்து ஆள் விருப்பம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து மகிழ்ச்சி, அப்புறம் வந்து குதூகலம், அப்புறம் வந்து பரவசம், அப்புறம் வந்து திருப்தி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கையில எல்லா நம்பிக்கையுமே இருக்கு. தன்னம்பிக்கையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வச்சுக்க நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அசப்டிவ்னஸ், நாம எப்படி இருக்கணும், நாம எதுவும் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம ஆழ்ந்தன்மை இல்லாம யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு குறைச்சிடறாங்க, யாரோ ஒருத்தவங்க நம்ம குற்றம் சொல்லிடுறாங்கன்றதுக்காண்டி நம்ம பலவீனமானோம்னா நமக்கு ஆழ்ந்தன்மை இல்லைன்னு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர் அற்புதமா சொல்லியிருக்காரு. ஒருத்தன் வந்து தன்னை அறிஞ்சுக்கிட்டா, அதாவது நான் யார் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. தன்னை அறியாம தான் வந்து எல்லாருமே அவங்கவுங்களே கெட்டுக்கிறாங்க. நான் யாருன்றத உணர்வே தெரியாமலும், நான் யார் அப்படின்ற உணர்வு புரியாமலும் தான் அவங்க கெட்டுக்கிறாங்க. ஆனா ஒன்ஸ் வந்து தன்னையே அறிவித்த பெண் தன்னை பத்தி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு புரிஞ்ச பிறகு 24 மணி நேரம் தன்னையை பத்தி தானே வேந்துகிட்டே இருப்பாங்க. கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, கடவுள் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு, கடவுள் இப்படி ஒரு மன உறுதியை கொடுத்திருக்காரு, கடவுள் இப்படி ஒரு நோயற்ற வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு தன்னை தானே சந்தோஷமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப வந்துட்டு இந்த ஒரு மனநிலைமை அடையணும் அப்படின்னா வந்துட்டு இந்த 4 ஹார்மோனும் முக்கியமான ஹார்மோனும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நிச்சயமா வந்து மனசை வந்துட்டு பாசிட்டிவ் வேவ்ஸ்ல தான் கொண்டு போகும். அதான் நம்ம எப்போ வந்துட்டு மிகையான பாசிட்டிவ் வேவ்ஸ்ல இருக்கோமோ, எப்போ வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது செல்வ மனத்தை அன்னைக்கு சொன்னேன்ல, யார் வந்து நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இயற்கையாவே வந்துட்டு பணம் எந்த வழியாவது வந்துகிட்டே தான். இது வந்துட்டு நான் சொல்லல, இட்ஸ் சயின்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லு. இப்ப உங்களுக்கு அதிகப்படியான பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உடனடியா நீங்க கொடுத்து பழகணும். உங்க பில்லை நிப்பாட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வராது. உங்க பில்ல சந்தோஷமா கையில எடுக்கிறப்பே ஆஹா ஆஹா அந்த பில்லை கொடுக்கறதுக்கு பணம் நம்மகிட்ட இருக்கு, நன்றி இறைவா நன்றி இறைவான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை தேடி எல்லா பணமுமே கொண்டு வரும். இதுதான் செல்வம். சோ வந்துட்டு அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு
இந்த ஒரு அற்புதமான மனநிலைமை நீங்க வந்து மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அந்த 4 ஹார்மோனும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராம இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் என்ன when situation demands more than your available resources. உங்க மனசுல பஞ்சம் ஏற்பட்டு, உங்க மனசுல பயம் ஏற்பட்டு, உங்க மனசுல தானுன்ற நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு இந்த 4 ஹார்மோன் டெபிஷியன்சில சுரந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மனசு நிச்சயமா சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்ப வந்து நீங்க வியாதிக்கு வந்து ஈஸியா வந்து பலிகாடு ஆகிறதுக்கு வாய்ப்புகள். இப்ப வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது நெகட்டிவ் விஷயம், எதிர்மறையான விஷயங்கள் என்னங்கிறதையும் சில விஷயங்களை சொல்லிடுறேன் நான். கோபம்ங்கிறது ஏழாமையோட உச்சகட்டம். ஆங்கர்ங்கிறது ஏழாமையோட உச்சகட்டம். நம்ம வந்துட்டு கோபப்படுறோம்னாவே நம்ம கிட்ட இருக்க தன்னம்பிக்கை மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா, தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு இருக்காரு வள்ளுவர். அதாவது உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா கோபமே படக்கூடாது. அப்படி கோபப்பட்டீங்கன்னா உங்களையே அதை வந்து கொண்டுரும். அடுத்து பாத்தீங்கன்னா போர்டம். அதான் இப்ப மேடம் ஜெயந்தி மேடம் சொன்ன மாதிரி நம்ம போர் அடிக்குது, நமக்குள்ள உறவுகள், நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள்லாம் நம்ம கூட இல்லை, எனக்கு போர் அடிக்குது. அதாவது ஒவ்வொரு புத்தமும் தனிமைங்கிறது ஒரு வரம், ஏகாந்தம்ங்கிறது ஒரு சொர்க்கம். அப்பதான் எல்லா ஞானமுமே வரும். புத்தர் வந்துட்டு அவர் வீட்டுல இருக்கப்ப, அரண்மையில இருக்கப்ப எந்த ஞானமும் வரல. அவர் தனியா போய் போதி மரத்தை உட்கார்ந்த பிறகுதான் அவர் எல்லா ஞானமுமே அவருக்கு வந்து. அப்ப ஏகாந்தம் என்றது முக்கியமான விஷயம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்துட்டு சிறையில இருக்கப்பதான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதினாங்க. இப்படி வந்துட்டு சிறையில இருந்துட்டு அவருக்கு கிடைச்சது எல்லாமே வந்து அமைதி, தனிமை. தனிமையை பலமா யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்பதான் நம்மளோட நம்ம நிறைய பேச முடியும். எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமா வந்து உங்களோட நீங்க வந்து சரியான விஷயத்துல சரியான அறிவுரை நிச்சயமா இருக்க முடியாது. அப்படி இருக்காதப்ப நீ உங்களுடைய ரிசோர்ஸஸ்க்கு நீங்க தப்பு செய்யறப்ப அந்த ரிசோர்ஸஸ் திருப்பி உங்களுக்கு நல்லது செய்யுமா? போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சில ப்ரோன் வீடியோஸ் இதுக்கெல்லாம் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னமும் உங்களுக்கு போர் அடிக்கதான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே அது டாக்குமெண்ட் தூக்கிட்டு போயிடும். ஆனா நல்ல அமைதி, நல்ல புத்தகங்களை படிக்கிறது, நல்ல உறவுகளோட சந்தோஷமா சிரிச்சு மனசுக்கு போய் சேர்றது உங்க டாக்குமெண்ட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கணும். உங்க ஆக்சிடாக்சின் உங்க வாழ்க்கைக்கு உதவ வச்சிடும். இப்போ இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு போர்டு வந்து இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நாங்களாம் சின்ன வயசுல வந்துட்டு பரமபதம் விளையாண்டுருப்போம், பல்லாங்குழி விளையாண்டுருப்போம், அந்த தாயம் விளையாண்டுருப்போம், எவ்வளவு விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள். ஆனா இப்ப எல்லாம் அந்த தலைமுறைகள் எல்லாருமே தனித்தனியா ஆளுக்கு ஒரு போன் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட போய் நெருங்கி பார்த்தோம்னா கூட, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டே இருந்தாங்க, நெட்டு பார்த்துட்டே இருந்தான். நான் கிட்ட போய் என்னப்பா பாக்குற அங்கிள், இது வந்து அடிசன்ட் அங்கிள், இது வந்து நான் பாக்குற போனை நீங்க பாக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? என் அனுமதி இல்லாம என் அண்டவாரில கை விடுற மாதிரி இருக்கு. இதை விட வார்த்தை என்ன வேணும்? இப்ப எவ்வளவு வந்து பீப்புள் வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருக்கிறப்ப அந்த வார்த்தை வரும். ஒரு மரியாதைக்குரியவர் நானு என்கிட்ட பேசுறப்ப இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அடிக்ட் ஆகும். அடிக்ஷன் வந்து ஆயிடுச்சுனாவே வந்து அதை விட்டு விலகி வந்து அதுல இருந்து நம்ம மனசை வந்து பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு போறது மிக மிக கஷ்டம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ஆங்கர் போர்டனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கன்ஃபியூஷன், குழப்பம். இந்த குழப்பத்தை தொடர்ந்து அலைவரிசைன்னு சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி தொடர்ந்து நீங்க குழப்பமான அலைவரிசை உங்க ஆள் மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே குழப்பம் தான் போகும். எண்ணியாக எய்துவை எண்ணிய திண்ணியராக பெறும். நினைச்சபடி யார் நடத்துவாங்கன்னா, நினைச்சதெல்லாம் நம்மளால நடத்த முடியும்னு தன்னம்பிக்கை உள்ளவங்களால மட்டும்தான் நடத்த முடியும். அப்போ கரெக்டான அலவரிசையை நீங்க ஆள் மனசுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது அளவதி பூதம் சங்கு வெளியே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ஆனா குழப்பமான அலவரிசையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கன்ஃபியூஷன்லயே இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்துட்டு உங்களால வந்துட்டு எந்த விதத்திலுமே வந்துட்டு வாழ்க்கை சிறப்படைய வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்ரெஷன், தாழ்வு மனப்பான்மை ஏன் ஏற்படுது? உங்க அந்த 4 ஹார்மோனையும் நீங்களே வந்துட்டு குறைச்சிக்கிறீங்க தப்பான நடவடிக்கைனால. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு அந்த அதிகப்படியான அன்பும், அதிகப்படியான நன்றி உணர்வும், அதிகப்படியான மகிழ்ச்சியும், அதிகப்படியான பரவசமும்
இருந்துகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த 4 ஹார்மோன் வந்து டெஃபிஷியன்சி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களோட பாடி லாங்குவேஜே வித்தியாசமா இருக்கும். யூ ஸ்டிக் எரெக்ட், ஸ்டாண்ட் எரெக்ட், whenever you enjoy, you dance of your own. நீங்களே சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷமா பாடுவீங்க, சந்தோஷமா டான்ஸ் ஆடுவீங்க, எல்லா வேலையுமே சந்தோஷமா செய்வீங்க. ஆனா நீங்க டிப்ரெஷன் ஆயிட்டீங்க, ஒன்ஸ் வந்து உங்க மன அழுத்தம் ஆயிடுச்சுன்னா உங்களால படுக்கை விட்டு எந்திரிக்கிறதே கஷ்டமான காரியம். ஏன்னா எல்லா காரணமும் நீங்க காலி பண்ணிட்டீங்க. விடிய விடிய அந்த செல்போன்ல பார்த்து உங்களுக்கு என்னென்ன உணர்ச்சிகளை, என்னென்ன கெட்ட உணர்ச்சிகள்ல எல்லாத்தையுமே மகிழ்ச்சிகரமான ஹார்மோனை காலி பண்ணிட்டீங்கன்னா காலைல எந்திரிச்சா என்ன இருக்கும்? எந்திரிக்கவே முடியாது. அந்த எந்திரிக்கவே முடியாது வந்து வாழ்க்கை நீங்க என்ன ஆரம்பிப்பீங்க? அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஈகோ. அதான் சொல்லிட்டேன், ஆணவம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க மனசை கெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய பீரைக்கு. அந்த ஆணவத்தை மீறி வந்தீங்கன்னா தான் நானுன்ற எண்ணம் என்னைக்கு உங்க வந்து மனசுல இருந்து விட்டு போகுதோ, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுனாவே ஒரு ஜென் தத்துவத்துல சொல்லுவாங்க. ஒரு ஜென் துறவிட்ட போய் ஒரு சிஷ்யர் வந்துட்டு எனக்கு சிஷியனா சேர்த்துக்கீங்க, சரி உனக்கு என்ன தெரியும்னு சொல்றப்ப அவர் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் ஒண்ணுமே பேச. சரி தேநீர் சாப்பிடுறியா அப்படின்னு இருக்காரு. குடும்பம் கொடுப்பாரு. அப்ப தனியா அப்படியே வந்து டீயை ஊத்திக்கிட்டே இருக்காரு, கிளாஸ் நம்பிச்சு. அதுக்கப்புறம் ஊத்திக்கிட்டே இருக்காரு. சிஷியர் பதவி, அந்த சிஷியரா சேரவர் பதவி போய் என்ன குரு இப்படி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க? இல்லப்பா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு. அப்போ வலிஞ்சு போகுது பாருங்க. அப்போ கோப்பம் காலியா இல்லப்பா, நான் இப்ப என்ன ஊத்தினாலும் இப்படி வலிஞ்சுதான் போகும், ஏற்கனவே நிரம்பிதான் வந்திருக்கேன், அதனால உன் கோப்பை நீ காலி பண்ணிட்டு வா. மனசை வந்துட்டு எப்ப வேணா இந்த ஆணவத்துல இருந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னாவே, நம்ம நிறைய கத்துக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுனாவே, இந்த ஹியரிங்ன்ற ஒரு விஷயம் ஜாஸ்தியா இருந்துச்சுனாவே நம்ம முன்னேற்றங்கிறது நம்ம கூடயே வரும். அப்புறம் முக்கியமான விஷயம் பயம். இதை பத்தி தான் நம்ம கொரோனா வைரஸ் பத்தி சொல்றோம். யார் யார் அதிகப்படியான பயங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நிச்சயமா இந்த வியாதி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். ஏன்னா வந்துட்டு பயம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும், எல்லா கெட்ட விஷயத்துக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு விதி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துடும், நம்ம உடம்புக்கு கொண்டு வந்துடும். எந்த விதத்திலுமே வந்துட்டு அந்த இறை நம்பிக்கையோ இயற்கை நம்பிக்கையோ இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் பயம் வரும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையிடும். இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நினைக்காம எப்பயுமே இறைவன் கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எப்பயுமே பயம் வரவே வராது. அப்ப உங்களுக்கு பயம் வருதா, உங்களுக்கு இயற்கை பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு இறைவன் பிடிச்சாலும் சரி, அவர்கிட்ட சரணாகதி ஆகணும். இப்ப சரணாகதி ஆகிறப்போ உங்க மனசு வந்து குத்தல் இல்லாத மனசா இருக்கணும். அப்ப இந்த நல்பண்புகள் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க இறைவன்கிட்ட அழகா சரணாகதி ஆயிருவீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேராசை நம்ம மனசை கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பேராசை. யாருக்கும் ஏதோ கிடைச்சிருக்குன்றத பார்த்துட்டு நமக்கு இது ஏன் கிடைக்கலன்னு யோசிக்கிறப்ப தவிர அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய ஆழ்மான விருப்பம் இருக்குதுன்றது நமக்கு யாருமே புரியாது. இந்த விஷயத்த அவரு செஞ்சுட்டாரு, என்னை விட படிப்பு கம்மியானவர், இந்த விஷயத்தை செஞ்சுட்டாரு, என்னை விட அறிவு கம்மியானவர் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா அவர் எப்படி அவர் மனசு அதை வளர்த்திருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வந்து விருப்பம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கையில கிடையவே கிடையாது. பேராசை வந்துட்டு முக்கியமான நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கெடுக்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நானும் இழுக்கா என்றது ஆரம்பம். அழுக்காறு அப்படின்னா வந்து பொறாமை, அவா அப்படின்னா வந்து பேராசை, வெகுளி அப்படின்னா கோபம், இன்னாசல் அப்படின்னா வந்து தப்பான வார்த்தைகள். இது 3 ஆண்டும் இல்லாம இருந்தாவே உன் வாழ்க்கையோட முன்னேற்றம், நீ செய்யக்கூடிய அறம் எதுவுமே யாருமே தடுக்க முடியாதுன்றதுதான் இயற்கை. அப்ப அந்த பொறாமை, இந்த பேராசை, இந்த வெறுப்புணர்வு, இந்த கோபம், இதில் அந்த மனக்குழப்பம், இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த நான் என்ற ஆணவம், இந்த வெறுமை உணர்வு போர்டன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒதுக்கி வச்சோம்னாவே நம்ம மனசுல நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு உள்ள சேர்ந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியா மாறும். இப்ப வந்து நோயை பத்தி நம்ம வந்து இந்த கொரோனாவை பத்தி பயப்படாம இருக்கணும், இதெல்லாம் நான் நல்ல மனசோட இருக்கேன், நான் போய் எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்றது ஒரு நோக்கம் கிடையாது. நீங்க நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களை தாக்கவே தாக்காதுன்றது சொல்றதுதான் நோக்கம். அதுக்காக வந்து மோக்கவசம் அணையா மோக்க நம்ம நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. மருத்துவ உலகத்துல வந்துட்டு இப்ப பிராவியர்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மாற்றம் வந்திருக்கு.
அது பாத்தீங்கன்னா இப்ப மதுரை ஜிஹெச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. குணமானவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து கோவேக்சின் சொல்லிட்டு ஒரு தடுப்பு மருந்து வந்து போடுறாங்க. அப்படி போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்ச ஒரு தமிழர், அதோட தலைவர் தமிழங்கிறது நமக்கு பெருமை. கிருஷ்ணன் திருத்தணிக்காரர் அதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு முழுமையா அந்த கொரோனா வந்து நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால இந்த காலத்துல வந்துட்டு மன உறுதியை வந்துட்டு அற்புதமா வச்சுக்கோங்க. அந்த மனசுதான் வந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இயற்கையா எல்லா சக்தியுமே வந்து உறுதியா கொடுக்கும். நம்மகிட்ட இல்லாத விஷயம் எதுவுமே வெளியில. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா இருக்கிறவங்க, பிரபஞ்சத்தோட கடவுள் கடந்து கடவுளோட கடவுளா இருக்கணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை வானுரை இறைவன் வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாள் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற மாதிரி நம்ம கடவுளாவே இங்க வாழலாம். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி. வணக்கம். Thank you, sir. Thank you. Good evening, all. It gives me great pleasure to propose the vote of thanks to all who have helped us in making this event such a resounding success. First of all, I would like to propose hearty vote of thanks to our chief guest, Dr. C. Karthiban, Pushpa Physio Clinic, Dindikal, for gracing today's event a grand success. I am very happy to express my hearty thanks to our pro-chairman, Thiru R.S.K. Raghuram, and our principal, Dr. D. Vasudevan, for encouraging us to conduct such event. I would like to express our gratitude to Mr. S. Mohandas, Hostel Manager, Thiru Rajendran, Additional Warden, and Deputy Wardens for their support. I would also like to thank our head of the department, Dr. V. Jayanti, for her support and guidance. I am very happy to express vote of thanks to the faculty members and staff members who have made this event a grand success. Finally, I thank all the participants coming from various institutions. Once again, I thank all for your cordial cooperation. Thank you.